மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் தொடர்ந்து சினிமா படங்கள்ல ஆர்வம் காட்டிட்டும் இருக்காரு. இவருடைய நடிப்புல பாத்தீங்கன்னா அண்மையில படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 800 திரையரங்குகள் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இன்றளவுமே ஒரு சில இடங்கள்ல இந்த படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த படம் கிட்டத்தட்ட 40 கோடி வரை வசூலிச்சிருக்கா. சோ சண்முக பாண்டியனுடைய நடிப்புல இதற்கு முன்னாடி வெளியான படங்களை விட இந்த படத்துடைய வசூல் அதிகம் அப்படின்றதுனால இதன படக்குழு சக்சஸ் மீட் வச்சு செலிப்ரேட் பண்ணவுமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சண்முக பாண்டியன் பாத்தீங்கன்னா இந்த படம் கொடுத்த வெற்றியை எடுத்துக்கொண்டு அதே உத்வேகத்துடன் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டுமே இருக்காரு. அடுத்ததாக கொம்பு சிவி அப்படின்ற படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல இவருடன் நடிகர் சசிகுமார் அவர்களுமே நடிக்கிறாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா புதிய படம் ஒன்றுல நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் கமிட் ஆகியிருக்காராம். அதற்கான பூஜை இன்று மிக பிரம்மாண்டமாக போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அந்த பூஜை விழாவில் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே அந்த விழாவுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.